ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட 149வது எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி டைரக்ட் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 148 எபிசோட வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டைரக்ட் கோனன் சீரிஸ்னு சொல்லி தனியாக லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதை வந்து செக் பண்ணுவாங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நிச்சியூரி லேண்டை காட்டுறாங்க. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரான், கானன், மோரிசன் எல்லாருமே இருக்காங்க. சொன்னே ரான் வந்து, அப்பா நான் உங்களை டிராபிக்கல் லேண்டுக்கு தான் கூட்டிட்டு போக சொன்னேன், நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து இங்கேயும் எல்லா விஷயங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கமேன் எய்பாவோட டிராமா வந்து நடந்துக்கு இருக்கு. சோ அதை அங்க இருக்க எல்லா சின்ன பசங்களும் ரசிச்சு பாத்துக்கு இருக்காங்க. சொன்னே கானன் வந்து, இதெல்லாம் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தாச்சு அப்படின்னு சொல்றப்ப பக்கத்துல ஒரு குட்டி பையன் வந்து அந்த டிராமாவை ரொம்ப போரிங்கா பாத்துக்கு இருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசன் வந்து பஞ்சி ஜம்பிங் பண்றதுக்காக வேகமா அதுல ஏறிக்கி இருக்காரு. சோ அவர் காலில் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த பேண்டை மாட்டினதுக்கு அப்புறம் மோரிசன் வந்து கீழே குனிஞ்சு பார்த்துட்டு பயங்கரமா பயந்துடுறாரு. நான் ஜம்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே குதிச்சுக்கு இருக்காரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து கமேன் எய்பா கேரக்டர் போட்டிருக்க நபர் வந்து கால்ல வந்து பேண்டை மாட்டிக்கி இருக்காரு. அதே சமயம் கீழே இருக்க பிரின்சஸும் அங்க இருக்க எல்லா குழந்தைகளும் கமேன் எய்பா சீக்கிரம் ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கி இருக்காங்க. சோ கமேன் எய்பா பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருந்து வேகமா ஜம்ப் பண்ணும்போது அவர் கால்ல இருக்க அந்த பேண்ட் வெடிச்சு அவர் பக்கத்துல இருக்க அந்த ஸ்விம்மிங் பூல்ல வந்து விழுந்துடுறாரு. சோ அதை பாக்குற எல்லா நபர்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து அந்த கால்ல கட்டப்பட்ட பேண்டை வந்து நோட் பண்றான். அது பாத்துக்கிட்டீங்கன்னா கருகுன மாதிரி இருக்கத கானன் நோட் பண்றான். சோ கானனுக்கு பக்கத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து நடந்த விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணதை வந்து கானன் கண்டுபிடிச்சிடுறான். அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா சரியா 20 நிமிஷம் கழிச்சு அந்த எய்பா வேஷம் போட்டு தண்ணிக்குள்ள விழுந்த நபரை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் ஆனா அவர் இறந்து போயிடுறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இதை விசாரிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் மெக்ரேயோட டீம் எல்லாரும் வந்து சேர்ந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து இது கண்டிப்பா ஒரு ஆக்சிடென்டா இருக்கிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க எலக்ட்ரிக்கல் ரூம்ல இருந்து செக் பண்றான். சோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பக்கத்துல இருக்க அந்த கம்பிகளுக்கு இடையில வந்து ஏகப்பட்ட தண்ணி வந்து தரையில தெரிச்சிருக்கத கானன் வந்து நோட் பண்றான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து அந்த கமேன் எய்பா ஷோவை வந்து ரொம்ப போரிங்கா பாத்துக்கிட்டு இருந்த ஒரு பையனை மீட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பேசுறான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து எல்லா நபர்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. சொன்னே டகாகி வந்து இறந்து போன நபரோட பேர் வந்து ஹோசனோ யூடோ. இவர் பாத்துக்கிட்டீங்கன்னா ஹச்ஓ கம்பெனியோட மெம்பரா இருந்திருக்காரு. இவர் கமேன் எய்பாவா பெர்ஃபார்மன்ஸும் பண்றாரு அப்படின்னு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா ஹோசனோவோட கால்ல வந்து ரப்பர் பேண்ட் கட்டுன இசிஜிமா அகியோஷியை வந்து விசாரிக்கிறாங்க. அவர் பாத்துக்கிட்டீங்கன்னா நான் அவர் காலில் வெறும் பேண்டை மட்டும் தான் கட்டினேன், அதுல எந்த பிரச்சனையும் எனக்கு இருக்க மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒக்குபோ சின்பைன்னு சொல்லக்கூடிய நபர் வந்து அந்த சம்பவம் நடந்துக்கு இருந்த டயத்துல நான் டிராகன் வேஷம் போட்டு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிருந்தேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கருக்காவோ கனாகோன்ற லேடி வந்து நான் தான் அந்த ஸ்டேஜ்ல பிரின்சஸா பிளே பண்ணிக்கிருந்தேன், அந்த சமயத்துல தான் ஹோசனோ மேல இருந்து கீழே விழுந்தான் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஓடேகே வாட்டாருன்ற நபர் வந்து நான் ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்து சரியான டயத்துல பாம பிளாஸ்ட் பண்ணிக்கிருந்தேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுஜிடா செய்ஜூன்ற நபர் வந்து நான் இந்த ஷோவை வந்து என்னோட ரூம்ல உட்காந்து ஷெட்யூல் பண்ணிக்கிருந்தேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா திட்டமிட்டு பண்ண ஒரு மர்டரா தான் இருக்கணும், இதை பண்ணது வேற யாரும் இல்ல, இங்க இருக்க இந்த இசிஜிமா தான் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சொன்னே மோரிசன் வந்து ஏன்னா அவர் தான் ஹோசனோவோட காலில் பாம வைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அங்கிள் முதல்ல இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து அவன் கலெக்ட் பண்ண வீடியோவை வந்து பிளே பண்றான். அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ஹோசனோ ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி ஹோசனோ ஏதோ ஒரு விஷயத்தை அவரோட கால்ல வச்சு திணிக்கிறத கானன் வந்து காட்டுறான். அதுக்கப்புறம் ஹோசனோ ஜம்ப் பண்ணும்பொழுது அவரோட ஒரு கையை மட்டும் மூடி வச்சிருக்கிறது தெரியுது. சொன்ன கானன் வந்து இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, அவர் மூடி வச்சிருந்த கையில தான் அந்த பாமை வெடிக்க வைக்கக்கூடிய டெட்டனேட்டர் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து வேகமா மோரிசனை அடிச்சு மயக்கமோட வச்சு உண்மையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிற மாதிரி மேல இருந்து பஞ்சிங் ஜம்பிங் பண்ணது ஹோசனோவே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க எல்லா நபர்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உண்மையில என்ன நடந்துச்சுன்னா ஹோசனோ வந்து மேக்கப் போட்டு இருக்கும் பொழுது அந்த கல்பிரிட் அங்க வந்திருக்கணும், ஹோசனோவை அடிச்சு அங்க இருக்க தண்ணியிலேயே மறைச்சு வச்சு அவரை கொலை பண்ணி இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஹோசனோ மாதிரி கமேன் எய்பாவோட வேஷம் போட்டுட்டு அங்க இருந்து ஜம்ப் பண்ணி பாம தானே வெடிக்க வச்சு தண்ணியில குதிச்சு ஆல்ரெடி அவர் தண்ணியில மறைச்சு வச்சிருந்த பாடியை வெளியே கொண்டு வந்துட்டு பக்கத்துல இருக்க பவர் ஸ்டேஷன் வழியா நீச்சல் அடிச்சு வெளியே வந்திருக்கணும். சோ இத பண்ண கில்லர் இங்க இருக்கிற இந்த ஓடேகே வாட்டாரு தான் அப்படின்னு சொல்றப்ப எல்லா நபர்களும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சொன்ன ஓடாகே வந்து என்ன சொல்றீங்க, நான் ஸ்டேஜுக்கு பின்னாடி இருந்து பாம்ப தானே ஆபரேட் பண்ணிக்கிறேன், இதை நிரூபிக்க உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அவன் மீட் பண்ண அந்த டொமோயோருன்ற பையனை வந்து பேச வைக்கிறான். சொன்ன அந்த பையன் வந்து நான் கமேன் எய்பாவோட தீவிரமான ஃபேன், கமேன் எய்பா கையை தூக்கும் பொழுது அது எப்பயுமே கொஞ்சம் தூரம் தள்ளி வானத்தை நோக்கி தான் இருக்கும், ஆனா இன்னைக்கு அந்த போஸ்ல ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அது போக இன்னைக்கு நடந்த
அந்த பிளாஸ்டிங்கும் தப்பான டயத்துல வெடிச்சது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து சோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கமிங் எய்பா வேஷம் போட்டு ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவர் கையில இருக்க டெட்டனேட்டர் மூலியமா ஒவ்வொரு பாமா வெடிக்க வச்சிருந்திருக்கணும். இதை விட பெரிய ப்ரூஃப் என்னன்னா ஓடேகேவோட காலை நீங்க செக் பண்ணீங்கன்னா அந்த பாம் வெடிச்சதுக்கான காயம் இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ ஓடேகே வந்து உண்மையை ஒத்துக்கிறாரு. நான் கமிங் எய்பாவோட வேஷம் போட எல்லா தகுதியும் இருந்தும் ஹோசனோ அதை கெடுத்தான், அதனால தான் வேற வழியே இல்லாம ஹோசனோவை நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிற அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிருது. அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மோரிசன் ரான் கானன் வந்து நிச்சியோரி லேண்ட்ல இருந்து நடந்து வந்துருக்காங்க. சொன்னே ரான் வந்து அப்பா நான் நெக்ஸ்ட் வீக் என்னோட பாய் ஃப்ரெண்டோட டிராபிக்கல் லேண்ட் போக போறேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து யாரு அந்த டிடெக்டிவ் பொடியனா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து இல்ல இந்த கானன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கானனை கட்டி பிடிக்கும் பொழுது கானன் வந்து இதை நான் எதிர்பார்த்ததான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.